டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் அதிலிருந்து தப்பிப்பது எப்படி, மருத்துவர்கள் கூறுவது என்ன என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. பருவநிலை மாறி காய்ச்சல்கள் பரவும் காலம் வந்துவிட்டதால் உடல் நலத்தை காக்க கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. அதிலும் மழை காலத்தில் கொசுக்களால் பரவும் காய்ச்சல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வர இப்போதே மிரட்டத் தொடங்கிவிட்டது டெங்கு காய்ச்சல். ஆனால் மிரட்டும் டெங்குவிலிருந்து தப்பிப்பது எளிதுதான் என்கின்றனர் மருத்துவர்கள். ஏடிஸ் கொசுவால் பரவும் டெங்கு காய்ச்சலில் உறுப்புகள் செயலிழப்பதுதான் முதன்மை பிரச்சனை என்கிறார் மருத்துவர் ஜெகதீஷ். உறுப்புகள் செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டெங்கி ஒரு வைரஸ் வியாதிங்கிறதுனால உடம்புல பல பகுதிகள் அது பாதிக்கலாம். லிவர், கிட்னி, ஹார்ட், பிரெயின். பட் இது போன்ற உறுப்புகள் செயலிழக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப 90% ஆஃப் த பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நல்லா ஆயிடுவாங்க. நீர் இழப்பை நம்ம சரி கட்டினாலே ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள பெரும்பாலான பேஷண்ட் சரியாயிடுவாங்க. ஒரு 10%க்கு தான் காம்ப்ளிகேஷன்ஸ் பெருசாக வருது. குறிப்பாக டெங்குவால் உடலில் உள்ள பிளேட்லெட் அளவு குறையும் என்பதால் கூடுதல் கவனம் அவசியம் என்பது பலரின் கருத்தாக உள்ள நிலையில் பிளேட்லெட் 10,000க்கு கீழ் குறைந்தால்தான் பிரச்சனை என்றும் கூறுகிறார். பிளேட்லெட்ஸ்ங்கிறது ரத்தத்தில் இருக்கிற ஒரு விதமான சிவப்பணு வெள்ளை அணு மாதிரி அது ஒரு செல். நார்மலான ஒரு அடல்ட்டுக்கு 1 கியூபிக் மில்லிமீட்டர் ரத்தத்தில் 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் இந்த பிளேட்லெட்ஸ் இருக்கும். டெங்கி பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 50,000 வரைக்கும் கூட போகலாம். ரொம்ப ரேரா ஒரு 10% பேஷண்ட்ஸுக்கு 30,000 25,000 கீழே கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாக இன்னைக்கு தேதியில எக்ஸ்பர்ட் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000க்கு கீழே ஒரு கியூபிக் மில்லிமீட்டர்ல பிளேட்லெட்ஸ் குறைஞ்சா மட்டும்தான் பிளேட்லெட்ஸ் டிரான்ஸ்ஃபியூஷன், அதாவது இன்னொருத்தருடைய ரத்தத்திலிருந்து பிளேட்லெட்ஸ் பிரிச்சு எடுத்த பிளேட்லெட்ஸை கொடுத்து அந்த பிளேட்லெட்ஸ் ஏற்றத்துக்கான ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். தட்டணுக்களை உயர்த்த பல உணவு வகைகள் பரிந்துரைக்கப்பட்டாலும் அதற்கான போதிய ஆதாரங்கள் இல்லை என்றும் கூறுகிறார் மருத்துவர். இந்த பிளேட்லெட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த செல்ஃப் லிமிட்டிங் ப்ராப்ளம் இன் டெங்கி, அதாவது அந்த வைரஸ் ஆக்டிவா இருக்கிற அந்த 5 நாள் 7 நாள் 8 நாள் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம நார்மல் பீப்புளுக்கு பிளேட்லெட் அதுவாகவே சுரக்க ஆரம்பிச்சிடும். பட் அந்த டைம்ல பிளேட்லெட்ஸ் ஏத்துறதுக்கு எதுவும் உணவுப் பொருட்கள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அறிவியல் ரீதியா இந்த குறிப்பிட்ட உணவுனால பிளேட்லெட்ஸ் ஏத்தலாம் அப்படிங்கிறதுக்கான சரியான ஒரு எவிடன்ஸ் நம்ம கிட்ட கிடையாது. பப்பாளி சில பேர் ட்ரை பண்றாங்க, சில பேர் மாதுளம்பழம் ட்ரை பண்றாங்க. அதெல்லாம் ஒரு முயற்சி, அவ்வளவுதான். பட் அதனால பெரிய எஃபெக்ட் இருக்குன்றது அறிவியல் பூர்வமா இன்னும் நிரூபிக்கப்படல. ஒரு சில ஸ்டடிஸ் இருக்கு, கொஞ்சம் பிளேட்லெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. பல ஸ்டடிஸ்ல பிளேட்லெட்ஸ் இன்க்ரீஸ் ரிசல்ட் இல்லைன்னு சொல்றாங்க. டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டால் நீர்ச்சத்து இழப்பை சரி கட்டினால் போதும் என்பது மருத்துவர்களின் அறிவுரையாக உள்ளது. டெங்கியை பொறுத்த வரைக்கும் பிளேட்லெட்ஸை பத்தி நம்ம பயப்படுறதை விட நீர் சத்து இழப்பை பத்தி தான் நம்ம மெயினா கவலைப்படணும். நீர் சத்து திருப்பி எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும், ஓரல் ரூட்லயும் ஐவி ரூட்லயும் அப்படின்னு பார்த்து அந்த டைம் பீரியட்ல நீர் சத்து இழக்காம பார்த்துக்கிட்டு உறுப்புகளை பாதுகாத்து வச்சுக்கிட்டோம்னாலே பெரும்பாலான பேஷண்ட்ஸ் டெங்கிலிருந்து வெளியே வந்துருவாங்க. காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்ட உடனே மருத்துவமனையை அணுகி அறிவுரைகள் பெற வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் மருத்துவர்கள். தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் டெல்சின் ராஜரத்னம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.